காய்ஸ், மசாலா வடை செய்யறதுக்கு வந்து கடலைப்பருப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு நான் வந்து ஊற வச்சது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்கங்க. நான் ஒரே ஜார் மட்டும் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இஞ்சி வந்து கொஞ்சம் கூடவே நான் சேர்த்துக்கிறேன். மசாலா வடைக்கு இஞ்சி கூட தான் இருக்கணும். அதே மாதிரி பூண்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதோட ஸ்கின்னோட இருக்கணும் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா. பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட வேற எதுவும் சேர்க்கணும்னு இல்லை. கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம் வாங்க. பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இருந்தீங்கன்னா உளுத்த வடை சேர்த்துக்கு. உளுத்த வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மசாலா வடை அவ்வளோ நான் லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். ஸோ அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு, இது வந்து எனக்காக வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து எடுத்துருக்கேன். இஞ்சி இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எப்பவுமே சேர்ப்பேன் உளுத்த வடைக்கு. இப்போ வந்து கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து இரும்பு சட்டியில் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வடை வந்து சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து உளுத்த வடைக்கு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா. அதுக்கப்புறம் மசாலா வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு புதினா கட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் புதினா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது. ரெண்டுத்துக்குமே புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து உளுத்த வடைக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறது உளுத்த வடைக்கும் மசாலா வடைக்கும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வடைக்கு மட்டும்தான் சோம்பு சேர்த்தாச்சு. உளுந்த வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து சும்மா கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 10 மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். ஆச்சி பெருங்காயம். ஸோ வந்து பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வடைக்குமே வந்து சேர்க்கணும். மசாலா வடைக்கும் சேர்க்கணும், உளுத்த வடைக்கும் சேர்க்கணும். மசாலா வடைக்கு நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு பார்ப்போம். வடையை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இல்லாமல் வந்து தட்டிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பெரிய சைஸாக எடுத்துருக்கேன் வடை வந்து சேர்த்துக்கு. இந்த சைஸ்க்கு வந்து தட்டியாச்சு. சிம் பண்ணிட்டு வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கணும். ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்புலாம் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா வடையை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே வந்து டாப் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அது சென்ட்ரல் பகுதி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மசாலா வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். வடை வந்து நம்ம தட்டி போட்ட உடனே வந்து திருப்பி விடக்கூடாது. அது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகிட்டு மேலே வந்து நம்மளுக்கு அப்போ தான் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி விடணும். நம்ம வந்து திருப்பி விடணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விடக்கூடாது. இப்போ வந்து வடை நம்ம எடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 வடை. நான் இந்த டைம் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம். நான் இவ்வளோ பெருசாக செய்ய மாட்டேன் வடை. எப்போவுமே வந்துட்டு ஒரே வடையில் சாப்பிட்டு போகக்கூடாது. யாராவது கெஸ்ட் வந்தால் கூட 2-3 டைம் 2-3 வடையாக சாப்பிட்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஏன் சைலண்டாக இருக்கீங்க? நான்வெஜ் பார்த்துருவோம். ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வந்து செஞ்சுக்கலாம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை வந்து டிப் பண்ணிக்கணும். வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உளுத்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இந்த விரல் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பகுதி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி உளுத்த வடை வந்து செய்யறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே நம்மளுக்கு வந்து கையில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒரு 5 வடை சேர்ந்துக்கிறேன் போதும். மெயினே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் பகுதியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நான் ஒரு 5 வடை மட்டும் தான் செய்கிறேன் போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். உளுத்த வடை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் இந்த உளுத்த வடை திருப்பி விடுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி விட்டு வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குதா, அதனால் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், கரெக்டாக வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். எடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வடையை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வடை எடுக்கிறது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் மூணு வடையை வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனில் வரணும், பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஸோ இப்போ வந்து வடை நம்மளுக்கு தயார். வந்து ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது. நம்ம செய்கிற வடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் அதிகமாக இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ எடுத்தாச்சு. மசாலா வடையும் உளுந்து வடையும் ரெடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வடை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப கிறிஸ்பியாக பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளும். ஸோ இந்த மாதிரி இப்போ சாப்பிட போகிறதில்ல. ஸோ வந்து நான் வந்து வீடியோக்காக வந்து காமிச்சேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உளுத்த வடையும் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சாஃப்டாக இருக்குது, சூடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உளுத்த வடைக்கு பச்சரிசி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, சோட்டா மாவெல்லாம் போடுவாங்க. நம்ம எந்த அந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக நேச்சுரலாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். நீங்கள் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.